Hello friends, இந்த வீடியோவில் நான் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 148 சாப்டர் 9ல் வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த வேர்ட் பெயில்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டெலிவரி பண்ணுறதுக்காக போடப்படுற ஒரு கான்ட்ராக்ட் தான் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். ஸோ செக்ஷன் 148ல் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிவரி ஆஃப் கூட்ஸ் பை ஒன் பர்சன் டு another person upon a contract as per the contract the goods were returned or as per the instruction were disposed of. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டென்ட் பார்க்கறது மூலம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரும், இது கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு பர்சன் பிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து கூட்ஸ் டெலிவரி பண்ணுறாரு. ஸோ டெலிவரி நடக்குது இங்கே. ஸோ அது குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு அப்புறம் அந்த கூட்ஸை அவன் திருப்பி ஓனர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். அதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்டில். என்னென்னா கூட்ஸ் டெலிவரி ஆகிருக்கணும், அந்த டெலிவரி பண்ணுற கூட்ஸ் வந்து திருப்பி ஓனர்கிட்ட ரிட்டர்ன் ஆகிருக்கணும். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். யார் கொடுக்குறாங்களோ அவர் வந்து பெயிலர், யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து பெயிலி. இன்னொரு விஷயம் என்னென்னா ஏ அத்தாரிட்டியோட பி வந்து அந்த கூட்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா அந்த கூட்ஸை டிஸ்போஸ் பண்ணிடலாம். சப்போஸ் யூஸ் பண்ணுறது டிஸ்போஸ் பண்ணுறது எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பி வந்து ஏகிட்டே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏ பர்மிஷன் கொடுத்தா பி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏ அத்தாரிட்டி கொடுத்தா பி வந்து அதை பண்ணலாம். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓனர்கிட்டே கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த கண்டென்ட்குள்ளே போவோம். டெலிவரி ஆஃப் கூட்ஸ் பை ஒன் பர்சன் டு another person. ஸோ ஏன்ற ஒரு பர்சன்டேஜ் பின்ற ஒரு பர்சன்டேஜ் கூட்ஸ் டெலிவரி ஆகுது. அப்பான கான்ட்ராக்ட் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் த கூட்ஸ் வர் ரிட்டர்ன். ஸோ நான் என்ன சொல்லி அந்த கூட்ஸ் வந்து திருப்பி இவர்கிட்ட ரிட்டர்ன் ஆயிருக்கணும். அண்ட் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் டிஸ்போஸ்ட் ஆஃப். ஸோ ஏவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த கூட்ஸை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதுதான் இந்த கண்டென்ட்டோட மீனிங். இப்போ எசென்ஷியல்ஸ் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டூ பார்ட்டிஸ் யாருன்னா பெயிலர் பெயிலி. யார் கொடுக்குறாங்களோ அவங்க பெயிலர், யார் வாங்குறாங்களோ அவங்க பெயிலி. ஸோ ஓனர் வந்து பெயிலர், யார் ரிசீவரோ அவங்க பெயிலி. டூ பார்ட்டிஸ் இன் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி அ கான்ட்ராக்ட். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் டெலிவரி த கூட்ஸ். கண்டிப்பாக அந்த டெலிவரின்ற ஆக்ஷன் அங்கே நடந்தால் தான் அது வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். டெலிவரி நடக்காமல் கூட்ஸை இவர்கிட்டே வச்சிருந்தா அது வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை. ஸோ டெலிவரி நடக்கணும், கூட்ஸ் ஷுட் பி ரிட்டன். அந்த டெலிவரி ஆகிற கூட்ஸ் திரும்பி ரிட்டன் ஆகிருக்கணும், அதுதான் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் மே ஆர் மே நாட் ப்ரெசன்ட். ஸோ இதில் இவர் கூட்ஸ் டெலிவரி பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பி கிட்டே ஒரு பைக்கை கொடுக்குறாரு. இந்த பைக்கை நீ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணுறதுக்கு இவர் காசு சப்போஸ் வாங்கிட்டு கூட கொடுக்கலாம், ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வாங்காமல் கூட கொடுக்கலாம். ஸோ கன்சிடரேஷன் இவருக்கு பெனிஃபிட் வந்து சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமையும் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் ஓனர் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸ் வேர் டிஸ்போஸ்ட் ஆஃப். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பெயிலர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி பெயிலி அந்த கூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா கூட்ஸை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுக்கு ஒரு கேஸில் பார்ப்போம். விசாலாட்சி வெர்சஸ் கலிய பெருமாள். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா விசாலாட்சின்ற ஒரு லேடி வந்து கலிய பெருமாள்ன்ற ஒரு பர்சன் கிட்ட ரா கோல்டு, அதாவது நகை செய்யாத தூய தங்கத்தை வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் இதில் எனக்கு நகை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு தினமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் தினமும் கொஞ்சம் வேலை நடக்குது, அந்த வேலை முடிச்சு தினமும் ரிட்டன் வரும்போது இந்த லேடி நகையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த நகை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ விசாலாட்சி வந்து கலிய பெருமாள் மேலே கேஸ் போடுறாங்க. என்னென்னா என்னோடய கோல்டு மிஸ் ஆகிடுச்சு, இவங்க தான் எடுத்துட்டாங்க, எங்களுக்குள்ளே பெயிலி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவர்கிட்ட ஒப்படைச்சி நகையை செய்ய சொன்னால் அவர் வந்து நகையை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்குள்ள பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை, பெயிலர் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா நீங்கள் தினமும் கோல்டை செய்ய சொல்லிட்டு திரும்பி போகும்போது ரிட்டர்ன் வாங்கிடுறீங்க. ஸோ கலிய பெருமாள்கிட்ட அந்த கோல்டோட பொசஷன் இல்லை. ஸோ இதனால் இது வந்து பெயிலர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராது, கலிய பெருமாள் வந்து நாட் லயபிள் சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 145 என்ன சொல்கிறாங்கன்னா எனிதிங் டன் விச் ஹேஸ் எஃபெக்ட் இன் புட்டிங் குட்ஸ் இன் பொசஷன். அதாவது இப்போ நார்மலாக சொன்னால பெயில்மெண்ட்டில் டூ பார்ட்டிஸ் வராங்க, பெயிலி வராங்க. ஸோ இந்த டூ பார்ட்டிஸுக்கு வர ரிலேஷன்ஷிப்பை நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட வந்து இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கலாம். அதான் எனிதிங் டன் விச் ஹாஸ் எஃபெக்ட் இன் புட்டிங் பொசிஷன். ஒரு கூட்ஸோட பொசிஷன் உருவாக்குறதுக்காக பெயில்மெண்ட் உருவாக்குறதுக்காக நடுவில் ஒரு பர்சன் வரலாம். அவர் யாருன்னா ஏஜென்ட்டாக இருக்கலாம், கமர்ஷியல் ஏஜென்ட்டாக, மெர்கன்டைல் ஏஜென்ட், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவருக்கு நடுவில் வந்து இந்த பெயிலி ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸில் பார்ப்போம். என்ன ஸ்ரீனிவாச ஐயர் வெர்சஸ் நியூ இந்தியா இன்சூரன்ஸ். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த காரை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப்பிட்ட கொடுக்குறாங்க. அந்த காரை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா என்ன ஸ்ரீனிவாச ஐயர், இவர் வந்து ஒரு ஏஜென்ட்டு.
ஸோ என்ன நியூ இந்தியா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த காரை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பெயிலர் ஆயிடுறாங்க. யார் வாங்குறாங்க, ஒர்க் ஷாப் வாங்குறாங்க, அவங்க வந்து பெயிலே ஆயிடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாங்கன்னா த்ரூ அண்ட் ஏஜென்ட், அதான் என்ஆர் ஸ்ரீனிவாசை. அப்புறம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் வந்து லயபிள் ஆகுறாங்க. ஏன்னா அந்த கார் வந்து ஒர்க் ஷாப் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போவேன்னா ஏஜென்ட் மூலியமாக கூட பெயில்மெண்ட் ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதுக்கு தான் இந்த கேஸில். ஸோ நியூ இந்தியா இன்சூரன்ஸ் வந்து பெயிலர் ஆகுறாங்க, ஒர்க் ஷாப் வந்து பெயிலே ஆகுறாங்க, நடுவில் ஒரு ஏஜென்ட் போகிறாங்க, அவங்க தான் என்ஆர் ஸ்ரீனிவாஸ் ஐயர். ஸோ இது மூலமாக வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெயில்மெண்ட்னா கண்டிப்பாக கான்ட்ராக்ட் இருக்கணும்னு. ஆனால் கான்ட்ராக்ட் இல்லாமல் கூட பெயில்மெண்ட் உருவாகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் மேமன் முகமது. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டு வந்து ஒரு கூட்ஸை சீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கூட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ கோர்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை, நாங்கள் ஒன்றும் பெயிலர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஆனால் கூட்ஸை பத்திரமா வச்சு எங்களுக்கு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, உங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் இல்லை, அப்படி இருந்தாலும் சரி இது வந்து பெயில்மெண்ட்டில் தான் வரும். ஏன்னா எடுத்துகிட்டு போகிற சீஸ் பண்ணுற கூட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இட்ஸ் டியூட்டி டு கேர். அதனால் இதில் வந்து கான்ட்ராக்டே வரலனா கூட இது வந்து பெயில்மெண்ட்டாக தான் கருதப்படுது. ஸோ யூ ஆர் லயபிள்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், பெயில்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு ஏஜென்ட் மூலியமாக வரலாம், அப்புறம் கான்ட்ராக்ட் இல்லாமல் கூட பெயில்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு இப்போ 2 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர் செக்ஷன் 150 சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெயிலுக்கு நார்மலாக என்ன டியூட்டி இருக்கும், கூட்ஸை கண்டிப்பாக டெலிவரி பண்ணியிருக்கணும். அந்த டெலிவரி பண்ணுற கூட்ஸை வந்து கரெக்டாக அந்த ஃபிக்ஸட் பீரியடில் வாங்கிடணும். ஸோ கன்சிடரேஷன் அவர் வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம், அது அவரோட இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து அந்த கொடுக்குற கூட்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து பெயிலரோட டியூட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த பெயில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக சொல்லுவாங்க, கமர்ஷியல் அண்ட் கிராட்டிடியூஸ். கமர்ஷியலில் வந்து நான் கிராட்டிடியூஸ்ன்னு கூட சொல்லலாம், அப்புறம் கிராட்டிடியூஸ் பெயில்மெண்ட். ஸோ இது என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போ கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா நான் கிராட்டிடியூஸ். இது என்னென்னா, ஒரு பெயிலர் வந்து பெயிலிக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைக்கை கொடுக்குறாரு. அந்த பைக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லிடணும் இவர், அதில் அந்த பைக்கில் வந்து சில ஃபால்ட்ஸ் இருக்குது, இல்லை பிரேக் ஒர்க் ஆகுது, இல்லை கிளச் ஒர்க் ஆகுது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த பொருளை கொடுக்கணும். ஸோ அந்த பொருளை கொடுக்குறாரு இல்லையா, கொடுக்கறதுக்கு மணி வாங்காமல் எந்த ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் ஒரு பொருளை கூட்ஸை டெலிவரி பண்ணுறாரு. அந்த டெலிவரி பண்ணிட்டு அந்த கூட்ஸை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் மணி வாங்காமல் பண்ணுற பெயில்மெண்ட் வந்து கமர்ஷியல் பெயில்மெண்ட். இதிலே அதுக்கு ஆப்போசிட், அப்படியே மணி வாங்கிட்டு, சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பைக் கொடுக்குறாரு, அந்த பைக்கை குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு வாடகை மாதிரி வாங்கிட்டு கொடுக்குறாரு, திருப்பி ரிட்டர்ன் வாங்கிறாரு. ஸோ பணம் கொடுத்து அது மூலயமா வர கான்ட்ராக்ட் வந்து கிராட்டிடியூஸ் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் இதில் இருக்க டிஃபெக்ட்ஸ்லாம் சொல்கிறார் இல்லையா, இந்த பைக்கில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தெரிஞ்சு அவர் எடுத்துகிட்டு போய் அதனால் அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பெயிலர் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டார். சப்போஸ் எதுவுமே சொல்லாமல் இந்த பைக்கில் வந்து பிரேக் ஒர்க் ஆகலை இதையும் சொல்லாமல் அவர் எடுத்துகிட்டு போயிருந்து அதனால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெயிலர் ரெஸ்பான்சிபிள். ஸோ கூட்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸும் சொல்லணும். ஸோ ஓகே, இவ்வளோ தான் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். Thank you.